பாருங்கள், டபுள் பீன்ஸ் வந்து ஒரு 200 கிராம் நல்லா நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டுக்கிறோம். பாருங்கள், 4 விசில் விட்டு எடுத்ததுனால நல்லா வெந்துட்டுக்குது. இது இன்னும் வைக்கிற மாதிரி வேண்டாம். பாருங்கள், இதுக்கு தேவையானது ஒரு 2 கிளாஸ் அரிசி நம்ம ஜீரா சாம்பார் ரைஸ் எடுத்துன்னுக்குறோம். இது அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு நம்ம ஊற வைக்கிறது வேண்டாம். ஊற வச்சாக்கா இது கொழிஞ்சிடும் சாப்பாடு. அதுக்கோசரம் தான். பாருங்கள், தேவையான அளவு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஸ்லைஸாக. இதில் பாருங்கள், க்ரீன் சில்லி ஒரு 4, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி கொஞ்சம் காம்போடு எடுத்து வச்சுருக்குறோம். இவ்வளோ தான். இதுக்கு நெக்ஸ்ட்டு மசாலா காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஸ்டாரு, அப்புறமா இது என்னது கல்பாசி, அப்புறமா பிரியாணி இலை, இந்த அளவுக்கு ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கோகோனட் ஆயில் தான். இந்த எண்ணெயில் தான் நம்ம தாளிக்கிறோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு சின்னதாக பிரியாணி பாட் வச்சுட்டுக்கிறோம். இதில் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் தேவை எவ்வளோக்குதோ அவ்வளோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இருக்கிற ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வெடிச்சேனோ அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனுக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், ஜாஸ்தி வேண்டாம், ப்ரௌன் ஆகுறது. அதுக்கு மேலே பாருங்கள், கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த க்ரீன் சில்லி ஆகட்டும், இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சில்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் இதுக்கு மேலே கீழே ஃபுல்லாக சுற்றி திருப்பி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த க்ரீன் சில்லி. அதுக்கோசரம் தான் பாருங்கள், அதுக்கு மேலே 2 நிமிஷம் விட்டு தான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஃபுல்லாக இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆகட்டும், இந்த ஆனியன்னு, இந்த ஹோல் கரம் மசாலா, க்ரீன் சில்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணனாக்கா இந்த பச்சை வாசனை, இந்த ஆயில் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்லாம் கரெக்டாகிடும். இதுக்கு மேலே நம்ம வச்சு வச்சுக்கிற இந்த பீன்ஸ் பாருங்கள், 4 விசில் விட்டோம், நல்லா வெந்துடுச்சு. இந்த பீன்ஸ் சேர்த்துக்கலாம், டபுள் பீன்ஸு. நம்ம டபுள் பீன்ஸ் பண்ணுறதுனால வெறும் டபுள் பீன்ஸ் புலாவ் தான் நம்ம பண்ணுறோம், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுல. சேர்த்தா அந்த டபுள் பீன்ஸ் இது ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கோசரம் தான் இதில் எக்ஸ்ட்ரா கெலுங்கெல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்க்குறது வேண்டாம். வெறும் இந்த டபுள் பீன்ஸ் இது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த டபுள் பீன்ஸு இந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த டபுள் பீன்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டோனாக்கா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டோன்னா பாருங்கள், இந்த ஆயில் எல்லாமே பிடிக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே அரிசி தண்ணி எல்லாம் சேர்த்தனாக்கா இந்த பீன்ஸ் இது டேஸ்ட் இருக்காது. அதுக்கோசரம் தான் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா விட்டுட்டோம். பாருங்கள், எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. ஏன்னா இதில் மிக்சிங்கில் தான் மெயினே இது நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிடிச்சிருக்குது. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆகட்டும், மசாலா ஆகட்டும், எல்லாமே இந்த டபுள் பீன்ஸில் நல்லா பிடிச்சிருக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டுட்டோம். ஏன்னா இது வதக்கி விட்டுறதுனால இந்த பச்சை வாசனை போவோம். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல, டமாட்டோ ஆகட்டும் வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. சிம்பிளாக நம்ம பண்ணுறோம் ஒயிட் புலாவ் மாதிரி. அதுக்கு இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் போதும். நீங்கள் வேணும்னாக்கா சேர்க்குற மாதிரி இருந்தால் தயிர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம கழுவி வச்சுக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா நான் 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன் ஜீரா சாம்பார் ரைஸு. உங்களுக்கு எந்த அரிசி இருக்குதோ நீங்கள் அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லாக்கட்டி ரெகுலர் ரைஸ் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கீழே நல்லா. ஏன்னா இந்த ஆயிலில் வந்து ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ரைஸ் வந்து இந்த மசாலாவில் ஆகட்டும், டபுள் பீன்ஸில் எல்லாமே நல்லா பிடிக்கணும். அதுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் இந்த மிக்சிங் தான் நம்ம எது செய்கிறோமோ அதில் எல்லாமே இந்த மிக்சிங் தான் மெயின்கோ. இந்த மிக்சிங் தான் நல்லா பண்ணணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த எண்ணெயில் நல்லா இது பிடிக்கட்டும். இந்த ரைஸு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் அளவு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தேன். பாருங்கள், தண்ணிக்கிற பாருங்கள் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி ஏன்னா அதில் நம்ம கழுவி தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா அரிசி, அதில் தண்ணி வரும் கொஞ்சம், அதனால் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இது மிக்சிங்கில் பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் போதும். ரைஸ் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம எண்ணெயில் வதக்கி நல்லா ஃபுல்லாக வதக்கினா ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மெஜர் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ அரிசிக்குதோ நான் 2 கிளாஸ்க்கு ஒரு 4 கிளாஸு, 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி 2 கிளாஸ்க்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம உப்பு இன்னும் இதில் சேர்க்கல. இதுக்கு மேலே நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். மெஜர்மெண்ட் பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோத்துக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ இருக்குது அரிசியோ, ஏன்னா டபுள் பீன்ஸில் கூட நான் உப்பு சேர்த்துருக்கிறவே வைக்கும் போது இந்த அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக ரைஸில். இதுக்கு மேலே நான் இந்த கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி. ஏன்னா நம்ம தாளிக்கும் போது சேர்க்கல. தாளிக்கும் போது சேர்த்தா ஃபுல்லாக வதங்கிடும், அது நல்லா இருக்காது, ஃபுல்லாக தெரியாது. அதுக்கு மேலே இந்த தண்ணி மேலே சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இந்த அரிசி ஆகட்டும், உப்பு ஆகட்டும், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த கொரியாண்டர் லீஃப் ஆகட்டும், இந்த மசாலா, ஹோல் கரம் மசாலா இருக்குது, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த சால்ட்டு சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம அது ஃபுல்லாக ஒரே இடத்துல இருக்காது, எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும் ஃபுல்லாக. அதுக்கோசரம் தான் நம்ம மிக்சிங் மெயின், நம்ம எல்லாத்துலேயுமே மிக்சிங் தான் மெயின் நல்லா பண்ணணும். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம இது கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஹை ஃப்ளேம்லேயே நான் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வச்சுட்டேன். பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. ஒரு 10லேருந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் விட்டாலே தண்ணி எல்லாம் சுண்டிடுது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சுண்டிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பாருங்கள், பார்க்கும்போது இருக்கணும் தண்ணி ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதுக்கு இப்படி இருந்தால் இதுக்கு மேலே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக தம்முக்கு வச்சுட்டாக்கா கரெக்டாகிடும். பாருங்கள், நான் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். ஃபுல்லாக ரைஸ் எல்லாம் தண்ணி இஸ்திடும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. விட்டு பார்த்த பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு. ரைஸை எடுத்து காமிக்கிற பாருங்கள், நல்லா உதிராக இவ்வளோ நல்லா இருக்குது. டபுள் பீன்ஸ் ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், எண்ணெய் கூட கரெக்டு பதத்துக்கு நம்ம எல்லாமே சேர்த்துக்கிறோம். மசாலா கூட ஹோல் கரம் மசாலா தான் நம்ம சேர்த்துக்கிறோம், வேறு எதுவுமே சேர்க்கல. சிம்பிள் மசாலா, ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி இது டபுள் பீன்ஸ் ஒயிட் புலாவ் தான். இது கூட நம்ம ராய்த்தாகட்டும், தரக்கா எதுனா வேணுன்னா வச்சுக்கலாம். வேணா சிக்கன் ஆகட்டும், வெஜ் இது எதுனா பொரியல் பண்ணிட்டு கூட நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளாக பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தாம்பலாம் இந்த மாதிரி. பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போவே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணாதீங்க. எனக்கு ரைஸ் இப்போ தான் நம்ம தம்பு குட்டி எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, திரும்ப கொஞ்சிடும். அதுக்கோசரம் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்புறமா சர்வ் பண்ணி சாப்பிட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது வந்து ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்ல டபுள் பீன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா டேஸ்ட். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நல்லா ரைஸுக்கிறோம். ஜீரா சாம்பார் ரைஸில் செஞ்சுக்கிறோம் நம்ம. ஒடிவேல ஒன்றுமே இல்லை, நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு எல்லாம் எனக்கு கரெக்டாகுது, காரம் கூட எனக்கு கரெக்டாகுது. ஏன்னா நம்ம க்ரீன் சில்லி தான் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா. நம்ம இந்த பலாவ் செய்யறதுனால ஹெவி மசாலா எதுவுமே சேர்க்கறது இல்லை, லைட் மசாலாவில் தான். அதெல்லாம் வெறும் க்ரீன் சில்லி தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக டபுள் பீன்ஸ் புலாவ், ஒயிட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கூட ஜாஸ்தி மசாலா இல்லை, சிம்பிள் மசாலா தான். வெறும் க்ரீன் சில்லி, ஆனியன்னு, ஹோல் ஸ்பைசஸ் தான் நம்ம சேர்த்துருக்குறோம், வேறு எதுவுமே இல்லை. குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிற மாதிரி நம்மளுது. இது வெஜ் புலாவு, டபுள் பீன்ஸ் புலாவு. இன்னும் சொல்லிக்கலாம், வெஜ்னா சொல்லிக்கலாம், எப்படின்னா சொல்லிக்கலாம், புலாவு தான் இது. இது நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு குயிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.